அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில நெறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள் நம்ம சேனல் மூலியமா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நெறைய சந்தேகங்கள் எதுவும் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு விழிப்புணர்வு சார்ந்த செய்திகள சித்த மருத்துவரா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு 30, 35 வயசுல மேரேஜுக்கான பிளானிங் இருக்கிற சமயத்துல அதிகமா பயமும், பதட்டமும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வெரிகோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன் தாங்க. நெறைய பரவலா இது வந்து இந்த காய காய்ச்சி குடிங்க. இந்த விஷயத்த பொடிய கலந்து குடிங்க. அப்படின்னு நெறைய விஷயங்கள் இன்னைக்கு பகிரப்படுது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா சரியாயிடுமா அப்படின்றது அடுத்த கட்டம் இருந்தாலும், பொதுவா ஏன் வருது? இதனால என்ன பிரச்சனை ஃபெர்டிலிட்டில வரும்? அடுத்தடுத்த கட்டம் என்ன மாரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இது எப்படி சரியா நிவர்த்தி செய்யலாம்? அப்படின்ற தெளிவான ஒரு பார்வைய இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த வெரிகோசில் அப்படின்றது பொதுவா நார்மலாவே நம்மளுடைய ஸ்க்ரோட்டல் பேக்ன்னு சொல்லுவோம். நம்முடைய விதைப்பையில பார்த்தீங்கன்னா, உள்ள டெஸ்டிகில்ஸ் வந்து இருக்குங்க. அது வந்து நார்மலா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல மெயின்டெயின் ஆகணும். அந்த மெயின்டெயின் ஆகக்கூடிய இடத்துக்கு தேவையான பிளட் சப்ளை போணும். தேவையான பிளட் அங்கருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகி வெளிய வரக்கூடிய வேலையும் செய்யணும். நல்ல ஒரு பிளட் போனா தான் ஆரோக்கியமான செல்கள், ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து உருவாகும். இந்த மாதிரியான நெறைய விஷயம் இருக்கு. ஸோ இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும். நார்மலான ஒரு வெயின்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, உள்ள இருந்து உள்ள கொண்டு போன பிளட் ஆர்டரி கொண்டு போகும். ஆர்டரி அதாவது உள்ள கொண்டு போன பிளட்ல அங்க போன பிறகு தேவையில்லாத கெட்ட ரத்தத்த வெளிய எடுத்துட்டு வரணும். ஸோ அதுக்கு பேரு தான் வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு நல்லாவே இதில பார்த்தாலே தெரியும். ஸோ இது நார்மலான ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இமேஜ் தெரியும். நல்ல அந்த ஒரு பாப்னிஃபார்ம் பிளக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல வெயின்ஸ் எல்லாமே நல்லா சுருண்டு, புடைத்துக்கொண்டு ஒரு காணக்கூடிய ஒரு சூழ்நிலைய நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு பேரு தான் வெரிகோஸ் வெயின்ஸ். அதுக்குள்ள வெயின்ஸ் வந்து நல்லா சுருண்டு சற்று வீங்கியும் காணப்படக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொதுவாகவே உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டும் வரலாம், ரைட்டும் வரலாம், அல்லது ரெண்டு சைடுமே பைலேட்ரல் வெரிகோசில் அப்படின்ற கண்டிஷன்ஸும் வரலாம். அதிகமாக நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அதிகமாக இருக்கக்கூடிய காமனாக நம்ம வந்து பார்க்குறோங்க. ஸோ அதில் வாஸ் டிஃபரன்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆர்டரி உள்ள பிளட் ஃப்ளோ உள்ள கொண்டு வர்றது, வெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோவை திரும்ப கெட்ட ரத்தங்களை வெளியே எடுத்து கொண்டு செல்லக்கூடியது. இப்படி தான் இதனோட அமைப்புகள் இருக்கும். பொதுவா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 15% அடல்ட் மேலுக்கு, அதாவது 100ல 15 பேருக்கு கண்டிப்பா இந்த வெரிகோசில் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா இருக்குங்க. அந்த 15%லயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலிட்டிக்கு வரக்கூடிய 100%ல 35% ஃபெர்டிலிட்டிக்கான காரணம், இன்ஃபெர்டிலிட்டிக்கான காரணம் மேல்ல வெரிகோசில் தான் காரணமா இருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவோம். 81% ஆஃப்டர் மேரேஜ்க்கு பிறகு செகண்ட் சைல்டுல நீங்க கன்சீவ் ஆகல, ஏதாவது பிரச்சனை இருக்கு, அப்ப செக் பண்றப்போ வரக்கூடிய கேஸ்ல 81% வந்து இந்த வெரிகோசில்னால தான் கன்சீவிங் ஆகாம இருக்கக்கூடிய நிலையை வந்து பார்க்குறோம். பொதுவா இதுல மெயினான பிரச்சனை அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு பிரெயின் ஆக்சிஸ்ல கண்டிப்பா இங்க வெரிகோசில்ஸ்ல இருக்கிறதுனால ப்ராப்பரான ரிஃப்ளெக்ஸ் வந்து ஹைப்போதலாமஸ், அதாவது நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹார்மோனை ரெகுலேட் பண்ணக்கூடிய அந்த ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு கனெக்ஷன்ஸை வந்து ஸ்டேபிளா இல்லாம போறது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இதனால நம்ம டெஸ்டிகிள்ஸ் வந்து சுருங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸ்பெர்ம் புரொடக்ஷன் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கூடவே இந்த மாரியான டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால, டிஎன்ஏ செமன்ல இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் செல்ஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பொதுவா இந்த மாரியான விஷயங்கள் இருக்கிறப்ப, அடிஷனலா வேற என்ன சார் வரும்னு கேட்டா, கூடவே டெஸ்டிகிள்ஸ்ல, அதாவது நம்மளுடைய ஸ்க்ரோட்டல் பேக் குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல ஸ்டேபிளா குளிர்ச்சியா மெயின்டெயின் ஆகணும். பட் அந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். கூடவே செமனோட கவுண்ட் அளவுல குறைவா இருந்துட்டே இருக்கும். பேஷண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, சார் மொட்டிலிட்டி வந்து பிலோ வந்து 10% தான் இருக்கு. மொட்டிலிட்டியே இல்ல. இம்மோடைட் செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 60% இருக்குன்னு சொல்றாங்க சார். ஸோ இந்த மாரி கேஸஸ்க்கு எல்லாமே மேக்ஸிமம் வெரிகோசில் அப்படின்ற கண்டிஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா தேவைக்கு அதிகமான செல்ஸ்கள் சுரக்கல அப்படின்னா, பாடியும் ஆட்டோ மெக்கானிசத்துல சரி இவருக்கு வந்து தேவையில்லாத புரொடக்ஷன்ஸ் இல்ல. அப்ப நம்மளே வந்து குறைச்சுப்போம் அப்படின்னு டெஸ்டோஸ்டிரோனோட புரொடக்ஷனும் உடனே குறைய ஆரம்பிச்சுரும். இந்த டெஸ்டோஸ்டிரோனோட அளவு குறையறதுனால உடனே நமக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்ற ஒரு கண்டிஷன் மேலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதை கிரேடிங்ஸில் 3 கிரேடிங்காக பிரிக்கிறாங்க. அதாவது டாக்டர் செக் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒரு 3 கிரேடிங்காக பிரிப்பாங்க. இந்த 3 கிரேடிங்கும் இல்லாமல் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, எடுத்தோன்னே பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ டாக்டர் எனக்கு கிரேடு 4 சொல்லிட்டாங்க, கிரேடு 3 சொல்லிட்டாங்க, கிரேடு 1 சொல்லிட்டாங்க, இப்படின்னு நிறையா விஷயங்களை
நினச்சி பயப்படுறாங்க. எப்பவுமே இந்த ஸ்கேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்னு சொல்லுவோம். இந்த ஸ்கேன் வகையில நம்ம வந்து செக் பண்றப்போ, முதன் முறையாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 4 கிரேடிங்ன்னு சொல்லிட்டோம். இந்த 4 கிரேடிங்ல முதல்ல நம்மளுடைய அ மூச்ச அடக்கி லைட்டா வந்து நம்ம மூச்ச வெளிய எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ வந்து பண்ண சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லங்க. அதாவது மூக்கு பகுதிய மூடிட்டு, வாய் பகுதிய மூடிட்டு, வயிற்று பகுதிக்கு பிரஷர கொண்டு வாங்க அப்படின்ற மாரியான ப்ரொசீஜர வந்து சொல்லுவாங்க. அந்த சமயத்துல நம்ம பண்றப்போ, ஆர்டரீஸ் அங்குள்ள வெரிகோசில்ஸ் வந்து நல்லா ப்ராமினன்ட்டா தெரியுது அப்படின்னா, அத பொறுத்து கிரேடிங்ன்றது குடுக்கக்கூடிய இது இருக்குங்க. ஸோ எடுத்தோனே எனக்கு கிரேட் 4 சொல்ட்டாங்க, கிரேட் 5 சொல்ட்டாங்கன்னு அப்படின்றது விஷயத்துக்கு தேவையில்லாம பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ ப்ராப்பரா அத வந்து அணுகுனாலே நமக்கு வந்து ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் இல்லங்க. இந்த மாரி இருக்கிறப்ப பேசிக்கா ஒரு முக்கியமான விஷயங்கள், தெளிவான ஒரு 4 விஷயத்த மட்டும் உங்களுக்கு விழிப்புணர்வு சார்ந்த விஷயமா சொல்றேன். அதாவது எங்கெல்லாம் வெரிகோசல் இருக்கோ ஏன்னா இத தான் நம்ம குறைக்கணும். எங்கெல்லாம் வெரிகோசில் இருக்கோ, அங்கெல்லாம் அந்த கேஸஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது உண்டாகும். அந்த இடத்துல ஒரு சூடு புரொடக்ஷன் வெரிகோஸ் வெயின்ஸ்ல ஹீட் வந்து இன்கிரீஸ் ஆகும். அதனால ஸ்பெர்ம் செல்ஸ்கள் வந்து அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கூடவே டெஸ்டிகுலர் ஹைபாக்சியா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ரத்தம் வந்து உள்ள போகணும். பட் இந்த மாரி வெயின்ஸ் விரிஞ்சு இருக்கிறதுனால, அங்க ஒரு தேக்கம் ஏற்படும். அதனால நல்ல ரத்தம் உள்ள வந்து வெளிய போகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். அதனால ஹைபாக்சியான்னு சொல்றது நல்ல குட் ஆக்ஸிஜன் அப்படின்றது கிடைக்காது. அதனால அந்த இடத்துல ஒரு சாதாரணமான ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஏற்படும். கூடவே அங்கு உள்ள வெயின் வால்ஸ் இருக்கு இல்லையா? அங்க ஒரு உராய்வுல ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து உருவாகிட்டே இருக்கும். அதனால ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து உண்டாகும். கூடவே அங்குள்ள மெட்டபாலைட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியான ஆக்ஸிஜனோ, சரியான கார்பன் டை ஆக்சைடோ இம்பேலன்ஸா இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்ஸ்ல ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாகும். இது ஒரு முக்கியமானது. இதனால எபிடடைமஸ் அப்படின்றது ப்ராப்பரான ஃபங்ஷன வந்து குடுக்காது. கூடவே நம்ம சொன்ன மாரி ஹார்மோன்ஸோட விஷயத்தையும் குறைச்சு விட்டுருங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸ வந்து உண்டாக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸ தான் நம்ம குறைக்கிறதுக்கு, இந்த ஹீட்ட வந்து புரொடக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு, அப்புறம் அங்க சரியான விகிதமான ஆக்ஸிஜன் செல்லக்கூடிய இந்த மாரியான ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்மளோட சித்த மருத்துவம், மெடிசின்ஸ வந்து குடுக்குற மாரி இருக்குங்க. இந்த ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லாம் போக்குறதுக்கு காயக்கருப்பம் சார்ந்த மருந்துகளையும் வந்து சேர்த்து வந்து குடுப்போம். இதனால என்ன ஆகும்? இந்த ஸ்ட்ரெஸ் மேல் நோக்கி போயிட்டே இருந்ததுன்னா, செமனோட ஸ்பெர்ம் மெம்பரைன் வந்து ரப்சர் ஆயிட்டே இருக்கும். ப்ராப்பரான செல்ஸ் வந்து இருக்காது. நீங்க எப்படி பார்த்தாலுமே இம்மெச்சூர் செல்ஸ் இருக்கும். இல்ல செல்ஸோட லெவல்ஸே ரொம்ப குறைவா இருக்கும்னு சொல்லுவோம். கூடவே இது ஸ்பெர்ம்ல இருக்கிற டிஎன்ஏவோட பிராக்மென்டேஷன்ஸ வந்து உடைச்சுக்கிட்டே இருக்குங்க. கூடவே ஸ்பெர்மடோசோவா வந்து பார்த்தீங்கன்னா, அழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போடாப்சிஸ் நல்ல ஆக்ஸிஜன் இல்ல, நல்ல சத்துக்கள் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா என்ன ஆகும்? கண்டிப்பா அழிந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் இருக்கிறப்போ, ஃபைனலா பேஷண்ட் நம்மள்ட்ட வரும்போது, டாக்டர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷமா எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்ப 2ண்ட் சைல்டுக்கு பிளான் பண்றோம். இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்றாங்க. என்னன்னே தெரியல. அன்எக்ஸ்பிளைன்ட் ரீசன்ஸா இருக்கு. அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான் பேசிக்கான ரீசன். சித்த மருத்துவத்தில ப்ராப்பரா இத அணுகணும் அப்படின்னா, முறையான மேனேஜ்மெண்ட்ஸ கண்டிப்பா நம்மளால தர முடியும். கண்டிப்பா அதற்கான பலன்களும் இன்ஃபெர்டிலிட்டியா என்ன அப்படின்ற விஷயத்த தெளிவா ஆராய்ஞ்சு, டெஸ்டோஸ்டிரோன் லெவல் குறைவா இருக்கா? இல்ல இதனால என்ன பிரச்சனையா இருக்கு? அப்படின்ற விஷயத்த தெளிவா ஆராய்ந்து, அதற்கான சித்த மருத்துவ முறைகள உங்களுக்கு வந்து செயல்படுத்தக்கூடியதாகவும், அல்லது உங்களுக்கு அத முறைமைப்படுத்தி, என்ன மருந்துகள பரிந்துரைக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் எங்களால பண்ண முடியும். ஸோ தேவையில்லாம பதட்டமோ, பயமோ பட வேண்டாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோவ ஷேர் பண்றேன். ஸோ வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல கமெண்ட்ல டவுட்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். அன்டில் மறுபடியும் வேறு விஷயத்துல விழிப்புணர்வு சார்ந்த விஷயத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.